Good morning students, welcome to online class. Now started on science lesson 1 measurement. ஸோ இந்த லெசனில் இந்த பேஜில் பாருங்கள், இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வரிசையாக பார்த்திங்கன்னா இந்த கேஎம் ஏஎஸ் மோல் கேஜி அண்ட் சிடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ்னுடைய சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கே அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கெல்வின். ஸோ கெல்வின் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்னுடைய யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறப்ப கெல்வின் அப்படிங்கிறதெல்லாம் மெஷர் பண்ணுவோம். எம் அப்படிங்கிறது மீட்டர், டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது. ஏ அப்படின்னா ஆம்பியர். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ண. எஸ் அப்படிங்கிறது செகண்டு, ஸோ டைம் மெஷர் பண்ணுறதுக்கு. மோல் அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். கேஜி அப்படிங்கிறது கிலோகிராம், மாஸை இது பண்ணுறது. சிடி அப்படிங்கிறது கேண்டிலா, ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறது. ஸோ இப்போ இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி சம் கொஷின்ஸில் பார்க்கலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, யுவர் கசின்ஸ் ஆஸ்க் யூ வாட் யுவர் ஹைட் இஸ், ஹவ் வில் யூ மெஷர் அண்ட் இன்ஃபார்ம் ஹிம். இப்போ கசின்ஸ் உங்கள்கிட்ட கொஷின்ஸ் கேட்குறாங்க, உன்னோடைய ஹைட்டு எவ்வளோ இருக்குது, நீ அதை எப்படி மெஷர் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லுவேன். தென் அடுத்த கொஷின்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, யுவர் ஃப்ரெண்ட் டிசைட் டு ப்ளே கபடி, ஹவ் வில் யூ மெஷர் அண்ட் ட்ரா அ பார்டர் லைன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கபடி விளையாடலான்னு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே கபடி விளையாடுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸை எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது. அடுத்த கொஷின்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, யுவர் ஃபாதர் கிவ்ஸ் யூ எ பேக் and ask you to get potatoes, how will you ask the shopkeeper. A bag of full of potatoes or how will you ask. ஸோ இப்போ அப்பா வீட்டில் ஒரு கையில் வாங்கிட்ட பேக்கை கொடுத்து போயிட்டு பொட்டேட்டோ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அங்கே போயிட்டு என்ன கேட்ப, என் பேக் ஃபுல்லாக பொட்டேட்டோ வேணும் கேட்பியா இல்லை எப்படி கேட்பீங்க அப்படின்னு கொஷின்ஸ் கேட்டுருங்க. தென் அடுத்து, யுவர் மாம் டெய்லி கெட் மில்க் ஃப்ரம் த மில்க் மேன், ஹவு மச் டஸ் ஷி கெட், எ கப் ஆஃப் மில்க் ஆர் 2 டம்ளர்ஸ் ஆஃப் மில்க் ஆர் ஹவு. எப்படி நம்ம வீட்டில் அம்மா மில்க் வாங்குகிறாங்க, அதை எப்படி மெஷர் பண்ணுறாங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா, ஹவு லாங் வில் இட் டேக் இ டு ரீச் யுவர் ஸ்கூல் ஃப்ரம் யுவர் ஹவுஸ். இப்போ உங்கள் வீட்டில் இருந்து நீ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க, லாங் டிஸ்டன்ஸ். தென் ஹவு டஸ் த ஷாப் கீப்பர் மெஷர் த கரோசின் வைல் சீலிங் இட். கரோசின் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மண்ணெண்ணெய் எப்படி அவங்க மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் கொஷின்ஸ். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம மெஷரிங்கு நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த மெஷரிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெஷரிங் இஸ் த கம்பேரிசன்ஸ் ஆஃப் unknown quantities with some known quantities is known as measurement அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னென்னா, ஒரு அளவு தெரிஞ்ச ஒரு பொருளோட அதனுடைய அளவு தெரியாததை ஒப்பிடும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, அதனுடைய அளவிட கணக்கிட முடியும். அதுதான் என்னென்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். த மெஷர்மெண்ட் ஆஃப் எ குவான்டிட்டி ஆஸ் 2 பார்ட். ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 பார்ட்ஸ் தேவைப்படுது. என்னென்னு பார்த்திங்கன்னா, எ நம்பர் அண்ட் இட்ஸ் யூனிட். ஸோ இது ரெண்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு திங்ஸை நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்பர்ஸும் அதனுடைய யூனிட்டும் தேவை. வாட் ஆர் த மெஷரிங் டூல்ஸ் தட் வி நோ. ஸோ மெஷரிங் டூல்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா. ஸோ இதுதான் பாருங்கள் மெஷரிங் டூல்ஸ். என்னென்ன மெஷரிங் டூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டேப்பு, கிளாக், மெஷரிங் ஜார், ஸ்கேல் அண்ட் பேலன்ஸ். ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்டிகுலர் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் டேப்பு. மெஷரிங் டேப் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த லென்த் ஆஃப் டிஸ்டன்ஸ். இப்போ இங்கேருந்து 100 மீட்டர் போ அப்படின்னு சொல்கிறோமா. ஸோ அந்த 100 மீட்டர் அப்படிங்கிறத எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா டேப்பு யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்காக டேப்பு யூஸ் ஆகுது. தென் கிளாக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த
அக்யூரேட் டைம் ஆஃப் த ஆக்டிவிட்டி. இப்போ வந்து ஒரு வேலை, ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங் ரேஸ் இருக்குது. அந்த ரன்னிங் ரேஸில் யார் ஃபஸ்ட்டில் வரா, எவ்வளோ பர்டிகுலர் டைம்ஸில் வந்து ரீச் ஆகிறான் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம கிளாக் யூஸ் பண்ணுறோம். தென் அடுத்து பார்த்திங்கன்னா மெஷரிங் ஜார். அந்த ஜார் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த வால்யூம் ஆஃப் லிக்யூட். ஸோ இதில் வால்யூம் அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அதனுடைய கன அளவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லிக்யூட்னுடைய கன அளவை கணக்கிடுறதுக்காக மெஷரிங் ஜாரை யூஸ் பண்ணுறோம். தென் அடுத்து மீட்டர் ஸ்கேல். ஸோ அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஒரு பொருளினுடைய லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம மெஷரிங் ஸ்கேலை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? தென் அடுத்து பேலன்ஸ். ஸோ பேலன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இந்த வெஜிடபிள் ஷாப்புக்கோ இல்லை வேறு எங்கேயோ கடைக்கு போகிறப்ப பார்த்துருந்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அந்த பொருளினுடைய எடையை வந்து கணக்கிடுறதுக்காக நம்ம இந்த பேலன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த திங்ஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெஷரிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். டேப், கிளாக், மெஷரிங் ஜார், மீட்டர் ஸ்கேல் அண்ட் பேலன்ஸ். ஸோ இதெல்லாம் மெஷரிங் டூல்ஸ். ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த டூல்ஸ்லாம் வச்சு நம்ம எப்படி இது பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா லென்த்து. வாட் இஸ் லென்த்து? ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பிக்சர்ஸ் பாருங்கள். இந்த பிக்சர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டேப் எடுத்துகிட்டு அதனுடைய போர்டு பக்கம் வச்சு என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அந்த போர்டினுடைய லென்த்தை மெஷர் பண்ணுறாங்க. ஸோ எப்படி மெஷர் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, ஒரு சைடு வந்து ஒரு பாய் வந்து அந்த டேப்பினுடைய ஒரு எட்ஜை வந்து அந்த போர்டு கார்னரில் வச்சுட்டான். இன்னொரு பாய் என்ன பண்ணுறான், அதனுடைய இன்னொரு எட்ஜை வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படி பண்ணி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த டேப்பில் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த யூனிட்ஸை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வாட் இஸ் லென்த் அப்படின்னா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் எண்ட் அண்ட் த அதர் டிசைர்ட் எண்ட் இஸ் கால்ட் அஸ் லென்த்து அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு தான் வந்து நான் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா லென்த்து. லென்த்துனா நீளம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஒரு எட்ஜிலேருந்து இன்னொரு எட்ஜ் வரைக்கும் இதுக்கு இடைப்பட்ட தூரம் தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க லென்த்து அப்படின்னு சொல்கிறோம். இட் மே பி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எட்ஜஸ் ஆஃப் எ புக். ஸோ இப்போ இந்த ஒரு புக் இருக்குது அப்படின்னா அந்த புக்கினுடைய எட்ஜஸ் வச்சுக்கலாம். ஆர் எ டேபிள் ஆர் எ த கார்னர் ஆஃப் ஃபுட்பால் கிரவுண்ட் ஆர் ஈவன் ஃப்ரம் யுவர் ஹோம் டு ஸ்கூல். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஒரு புக்கு இருக்குது அப்படின்னா அதனுடைய எட்ஜை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். டேபிள் நம்ம இருக்கக்கூடிய அந்த சிட்டிங் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய ஒரு எட்ஜிலேருந்து இன்னொரு எட்ஜுக்கு. கார்னர் ஆஃப் ஃபுட்பால் கிரவுண்டு. ஃபுட்பால் கிரவுண்டில் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் மாதிரி பிளேஸ் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அதை நம்ம மெஷர் பண்ணலாம் லென்த்தாக. ஆர் அதர்வைஸ் யுவர் ஹோம் டு ஸ்கூல் எவ்வளவு லென்த் இருக்குது அப்படிங்கிறது. த யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர். ஸோ இந்த யூனிட் வந்து எதில் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த எஸ்ஐ சிஸ்டமில் கொடுத்துருக்காங்க. இந்த யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர். இட் இஸ் ரீப்ரசன்டட் பை த லெட்டர்ஸ் வந்து எம், ஸ்மால் எம். ஸோ இப்போ நம்ம லென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா a very small length can be measured in millimeter and centimeter. ஸோ இது வந்து எதில் இருக்குன்னா நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்கேலில் வெரி ஸ்மால் சைஸில் இருந்த லென்த் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம். ஸ்டில் லார்ஜ் மெஷர் சே த ஹைட் ஆஃப் எ பில்டிங். இப்போ ஒரு பெரிய பில்டிங்கை வந்து நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை வந்து என்ன பண்ண முடியாது, ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லாங் பில்டிங் அண்ட் எ பேனர் ஆர் எ லேம்ப் போஸ்ட் ஆர் எ மெஷர் என் மீட்டரில் மெஷர் பண்ணுவோம். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேப்போ அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? தென் அதே மாதிரி ஹவு டு எக்ஸ்பிரஸ் ஸ்டில் லாங்கர் லென்த்து. ஃபார் எக்ஸாம்பிள் சே த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 cities. இப்போ 2 சிட்டிஸ்க்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸோ ஆர் வில்லேஜ் ஆர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் யுவர் ஸ்கூல் அண்டு ஹோம், இதை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்ட் ஆன் கிலோமீட்டர். கிலோமீட்டரில் நம்ம சொல்லுவோம் இத்தனை கிலோமீட்டர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் ஸ்கூலுக்கு வரணும்னா
3 or 4 கிலோமீட்டர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு போகிறோம் ஆர் வில்லேஜ்லேருந்து, ஸோ லாங் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த லாங் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எதில் சொல்கிறோம் அப்படின்னா கிலோமீட்டரில் மெஷர் பண்ணுவாங்க. இந்த யூனிட் ஆஃப் லென்த்து. ஸோ லென்த்தில் வந்து என்னென்ன யூனிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு கிலோமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ மீட்டர் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 1000 மீட்டர். 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். ஸோ இது சென்டிமீட்டர்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேலில் பார்த்துருப்பீங்க. 10 ஸ்மால் சைஸ் லைனில் இருக்கும். அந்த ஸ்மால் சைஸ் 10 சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி அடுத்தது பார்த்திங்கன்னா மெஷர் த லென்த் ஆஃப் யுவர் பென்சில் நவ். ஸோ இப்போ இந்த பென்சிலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மெஷர் பண்ண போகிறோம். ஃபார் ஷுர் த லென்த் ஆஃப் ஆல் யுவர் பென்சில் ஆர் நாட் சேம். எல்லாத்தோடைய பென்சிலும் ஒரே மாதிரி சேமாக வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணோம், டேக் எ மீட்டர் ஸ்கேல் எடுத்து வச்சுக்கிறோம். செக் லைன்ஸ் வித் மார்க்கிங் 1, 2, 3, 4 இந்த மாதிரி எக்ஸட்ரா டில்ஸ் வரையிலும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அது பிக்கர் ஸ்கேலாக இருந்தால் 30s வரையிலும். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 1 and 2 டினோட் எ சென்டிமீட்டர். ஸோ அது வந்து சிஎம்னு நோட் பண்ணியிருக்கோம். The notice in between 1 and 2 there will be a small marker. If you count there will be 9 such lines. The distance between any two consecutive smaller marking with a centimeter denotes a millimeter. Write on mm. ஸ்மால் mm அப்படிங்கிறது மில்லி மீட்டர், சிஎம் அப்படிங்கிறது சென்டிமீட்டர்னு சொல்லுவாங்க. Let us now understanding more about the 3 important quantities. ஸோ என்னென்ன குவான்டிட்டிஸ் நம்ம இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த்து, மாஸ் அண்டு டைம். லென்த், மாஸ் அண்டு டைம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரம் த ஆக்டிவிட்டீஸ் you see that the measurement is different from that of your friend also. Different measuring units are used in the different countries. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்ஸில் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் இதுக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸு ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிளாத்தை கட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிளாத்தை கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் ஸ்கேல் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது ஸ்டீல் ஸ்கேல்ஸில் வந்து மெஷரிங் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கிளாத் கட் பண்ணுவாங்க. ஸோ அதுவே நம்ம வந்து டைலரிங் இதுக்கு போனீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு வேரியேஷன்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி ஸோ அதிலேருந்து நம்ம இது பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எஸ்ஐ சிஸ்டமு யூனிட்டை மெஷர் பண்ணுறாங்க. The scientists all over the world have adopted a common set of unit to express measurement. The system is called as International System of Unit or SI unit. இது நோட் பண்ணிங்க. இஸ் a 1 mark questions. The expansions of SI unit. SI யூனிட்னுடைய விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஸோ SI யூனிட். ஸோ இப்போ இந்த SI யூனிட் வந்து ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்கன்னா காமனாக வந்து யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்ஐ யூனிட் ஃபார் லென்த்துக்கு மீட்டர், எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் கிலோகிராம், டைம் செகண்ட். ஸோ இதிலேருந்து ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் வந்து மெஷர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா மீட்டர் ஸ்கொயர்டில் வரும். தென் அதுவே வால்யூம் ஆஃப் சாலிட் கொடுக்குறப்ப மீட்டர் க்யூப். ஏன்னா அதனுடைய ஃபார்முலாஸ் வந்து வேரியேஷன்ஸ் ஆகிறனால அதை பேஸ் பண்ணி அதனுடைய யூனிட் சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? தென் ஸோ இதில் இந்த multiply and sub multiplies of SI units. So prefix used in SI units. So always remember the base unit is meter, liter, kilogram. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ் யூனிட். இந்த பேஸ் யூனிட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், ப்ரிஃபிக்ஸ் யூஸ்ட் ஆன் எஸ்ஐ யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப அதுதான் மல்டிப்ளை அண்டு சப் மல்டிபிள் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த கரெக்டிவ் மெஷர் ஃபார் மெஷர்மெண்ட். ஸோ இப்போ வந்து ஒரு திங்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவீடு வந்து நமக்கு துல்லியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மெஷரிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா
the measurement has to be accurate and approach has to be correct always. In our day-to-day life, approximation may not have much impact, but it has a large impact in scientific calculation. For example, if the curvature of key is changed by even 1 millimeter, the lock would not open. Let us look at some common mistakes that occur while using scale. ஸோ இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரெக்டிவ் மெஷர் ஃபார் மெஷர்மெண்ட். இப்போ லாக் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த லாக்கினுடைய கீ, நம்ம அந்த கீ யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா, அந்த கீயில் அந்த கேப் இது கரெக்டாக அந்த லாக்கில் செட் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், அந்த லாக்கை ஓப்பன் பண்ண முடியும். சப்போஸ் அது கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் என்ன பண்ண முடியாது, அந்த லாக் கரெக்டாக கீ செட் ஆகாது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, அதை ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் நமக்கு மிஸ்டேக்ஸ் இதாகும். டு மெஷர் த லென்த் ஆஃப் பின் யூஸிங் ஸ்கேல். ஒரு பின்னுடைய லென்த்தை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸிங் ஆன் ஸ்கேல். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், த ஹெட் ஆஃப் த பின் ஹேஸ் டு கோஇன்சிடென்ட் வித் 0 ஆஃப் ஸ்கேல். அந்த ஸ்கேலினுடைய 0 பகுதிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பின்னுடைய ஹெட்டை நம்ம வச்சுக்கிறோம். அதனுடைய தலைப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பகுதியை என்ன பண்ணுறோம், இந்த ஸ்கேலில் இருக்கக்கூடிய 0வோட வேல்யூவை கோயின்சிட் அதை டச் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். தென் அடுத்து பார்த்திங்கன்னா, கவுண்ட் த நம்பர் ஆஃப் சென்டிமீட்டர் அண்டு ஃப்ரம் தேர் கவுண்ட் த நம்பர் ஆஃப் த ஃபின்னர் டிவிஷன்ஸ். த கவுண்ட் ஆஃப் டிவிஷன்ஸ் இஸ் millimeter. தென் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், எத்தனை சென்டிமீட்டர், அதாவது பெரிய லைன்ஸ்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த 10 millimeter 1 சென்டிமீட்டர்னு சொல்கிறோம். ஸோ அந்த கவுண்டிங்கை நம்ம இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறோம், மில்லிமீட்டரில் எத்தனை லைன்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த above எக்ஸாம்பிள் த லென்த் ஆஃப் பின் இஸ் 2 சென்டிமீட்டர் அண்டு 6 millimeter. ஸோ அது ஸ்கேலை வச்சு நம்ம அதனுடைய லென்த்தை மெஷர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர், அதாவது பெரிய லைனில் 2 லைன் தாண்டியும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன லைனில் ஒரு 6 லைன்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அப்போ அதனுடைய லென்த்து பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர் அண்டு 6 millimeter. தென் ஸோ அந்த சப் மல்டிப்ளை அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா. ஸோ அந்த சப் மல்டிப்ளைனுடைய யூனிட்ஸ் பாருங்க கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபிக்ஸில் என்ன பண்ணுறோம், டெசி. ஸோ இந்த சிம்பிள்ஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க பாரு, டெசி, சென்டி, மில்லி, நேனோ, கிலோ. ஸோ இதெல்லாம் அந்த சப் மல்டிப்ளைக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், ப்ரிஃபிக்ஸில் நம்ம சேர்த்திக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் சப் மல்டிப்ளை இதில் பாருங்கள். சப் மல்டிப்ளைவில் பார்த்திங்கன்னா 1/10 அப்படிங்கிற டெசினுடைய சிம்பிள், சினுடைய சிம்பிள், சென்டினுடைய சிம்பிள் சி, மில்லியோட சிம்பிள் எம், நேனோவோட சிம்பிள் என், கிலோவோடைய சிம்பிள் கே. ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 1/10 அப்படிங்கிறது 10 டெசிமீட்டர். 10 டெசிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். அடுத்து சென்டிமீட்டரில் பார்க்குற பார்த்தீங்கன்னா சப் மல்டிப்ளை 1/100. 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். அடுத்து மில்லிமீட்டரில் பார்க்குறப்ப 1000 millimeter ஈக்குவல் டு 1 மீட்டர். ஓகேங்களா? ஸோ அதேமாரி அடுத்து நேனோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கும் நேனோமீட்டர். ஸோ க்ரோஸ் நேனோமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். தென் அடுத்து கிலோவில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சப் மல்டிப்ளை வித் மீட்டர்ஸ்னுடைய மல்டிப்ளை பண்ணுறது. தென் அடுத்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இந்த மெஷரிங் யூனிட்ஸ் அண்ட் சப் மல்டிப்ளை. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லென்த் ஆஃப் டிப் ஆஃப் பென்சில். அந்த பென்சிலுடைய டிப்பை நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய யூனிட்டு மீட்டர். சப் மல்டிப்ளையில் கொடுக்குறப்ப மில்லிமீட்டர். தென் அதே மாதிரி லென்த் ஆஃப் பென்னுடையது அது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 cities, மாஸ் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ், தென் மாஸ் ஆஃப் ஜுவல்லரிஸ், டைம் டேக்கன் ஃப்ரம் ஃபினிஷ் 100 மீட்டர் ரேஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய யூனிட்ஸும் சப் யூனிட்ஸும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி அந்த பென்சில் பின்னை வச்சு நம்ம இது பண்ண பார்த்திங்கன்னா டேக் கேர் யுவர் ரைட் த கரெக்ட்
சப் மல்டிப்ளை. அந்த சப் மல்டிப்ளை அப்படிங்கிறது அந்த மில்லிமீட்டர் நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மில்லிமீட்டர்ஸ் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா the parallax is a displacement or difference in the apparent position of an object viewed along two different lines of sight. ஸோ அந்த பிக்சர்ஸை பாருங்கள். அந்த பிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ 3 பேர் நிற்கிறாங்க. சென்டரில் ஒரு கேர்ளு, தென் 2 சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பாய் நிற்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு போர்டை கீழே வச்சுட்டு அந்த ஒரு ஸ்கேலை வச்சுட்டு பென்சில் டிப் பண்ணிட்டு வச்சுட்டு இப்போ அதனுடைய அக்யூரேட்னுடைய வேல்யூ மெஷர் பண்ணோம். இப்போ அந்த பென்சிலுடைய லென்த்தை மெஷர் பண்ணோம். ஸோ அப்படி மெஷர் பண்ணுறத இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் நிற்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த 3 மெம்பர்ஸுக்கும் வந்து சேமான வேல்யூஸ் கிடைக்காது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அதனுடைய வேல்யூஸ் வந்து வேரியேஷன் ஆகும். பிகாஸ் அவங்க இருக்கக்கூடிய அந்த பொசிஷனை பொறுத்து மாறும். அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா இடம் மாறு தோற்ற பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேரலாக்ஸ் டிஃப்ரென்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப எது இதில் நம்ம அக்யூரேட்டான வேல்யூ எந்த பொசிஷனில் இருந்து பார்த்தா நமக்கு வேல்யூஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரலில் கேர்ள் இருக்கா பார்த்தீங்களா. ஸோ அந்த பொசிஷன் தான் வந்து கரெக்ட் பொசிஷன். த கரெக்ட் பொசிஷன் ஆஃப் த ஐ இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் டேக்கிங் மெஷர்மெண்ட். ஸோ இப்போ அந்த மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா கரெக்டான பொசிஷனில் நம்ம இருக்கணும். ஸோ யுவர் ஐஸ் மஸ்ட் பி எக்ஸாக்ட்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் வெர்டிக்கலி above த பாயிண்ட் வேர் த மெஷர்மெண்ட் ஹேஸ் டு பி டேக்கன். ஸோ இப்போ ஒரு திங்ஸை வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஐஸ் வந்து என்ன ஆகணும், அதுக்கு எக்ஸாக்ட்லி வெர்டிக்கல்ஸாக நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட அதனுடைய வேல்யூஸ் வந்து அக்யூரேட்டாக நம்மளால் இது பண்ண முடியும். இந்த above representation த அவாய்ட் பேரலாக்ஸ் எரர். ஸோ இது இந்த மாதிரி இதாகிறனா நம்ம பேரலாக்ஸ் எரரை வந்து அவாய்ட் பண்ணலாம். ரீடிங் வில் பி கரெக்ட் ஃப்ரம் த பொசிஷன் A and C. த ரீடிங் வில் பி டிஃப்ரெண்ட் அண்டு எரோஷஸ். ஸோ அதில் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டான வேல்யூ நமக்கு கிடைக்காது. ஸோ த B இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், இந்த பேரலாக்ஸ் எரரை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் மெஷரிங் லென்த் ஆஃப் கர்வ்டு லைன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பென்சிலினுடைய இதுவோ அதேமாதிரி பின்னினுடைய லென்த்தையோ மெஷர் பண்ணோம். ஸோ அந்த பென்சிலு பின்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இஸ் ஏ ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு கர்வ்டு லைனை வந்து நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம். ஸோ இதனுடைய எய்ம் என்னென்னு பார்த்திங்கன்னா டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் கர்வ்டு லைன் யூஸிங் ஸ்ட்ரிங். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வளைந்த லைனை வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும்னு பார்த்திங்கன்னா மீட்டர் ஸ்கேல், மெஷரிங் டேப், a string அண்டு sketch pen. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன மெத்தட் பண்ண போகிறோம்னா ட்ரா a curved line AB on a pieces of paper. ஸோ ஒரு பேப்பர் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லைனை ட்ரா பண்ணிடுறோம். ஸோ ட்ரா பண்ணதுக்கப்புறம் பிளேஸ் a string, அந்த கம்பியை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அதனுடைய அந்த கர்வ்டு லைனை வச்சு நம்ம அப்படியே பெண்ட் பண்ணி வளைச்சிட்டு வரோம். ஏன்னா அது வந்து ஈஸிலி என்ன பண்ணோம் பெண்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி பெண்ட் பண்ணி நம்ம வச்சுட்டு வர்றதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக பெண்ட் பண்ணி ஒரு எட்ஜில் இருந்து இன்னொரு எட்ஜுக்கு நம்ம கொண்டு வந்து அந்த கம்பியை வச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 2 எட்ஜையும் நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்கேலை வச்சு நம்ம அதனுடைய லென்த்தை மெஷர் பண்ண முடியும். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கர்வ்டு லைனை ஈஸியாக எவ்வளோ லென்த்து அப்படிங்கிறத நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ பிளேஸ் a string along the curved line. Make sure that the string cover every bits of the curved line. ஸோ அந்த கர்வ்டு லைன் எல்லா இதுலேயுமே ஈஸியாக என்ன பண்ண முடியும், அந்த பெண்ட் பண்ணி நம்மளால் இது பண்ண முடியும். மார்க் த பாயிண்ட்ஸ் வேர் த கர்வ்டு லைன் பிகின் அண்டு எண்ட் ஆன் த ஸ்ட்ரிங். ஸோ அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். நவ் ஸ்ட்ரெச் த ஸ்ட்ரிங் அலாங் த லென்த் ஆஃப் எ மீட்டர் ஸ்கேல் அண்ட் மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 மார்க்கிங் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ இது ரெண்டும் நம்ம என்ன பண்ணுறோம், 2 எட்ஜுக்கு வச்சதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் லென்த்து
வந்து மீட்டர் ஸ்கேலில் மெஷர் பண்ணலாம். ஸோ திஸ் வில் பி கிவ் த லென்த் ஆஃப் கர்வ்டு லைன். ஸோ இப்படி தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கர்வ்டு லைனை மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் அதே மாதிரி நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம், இதே மெத்தட் யூஸ் பண்ணி பனானாவுடைய லென்த்தை மெஷர் பண்ண முடியும். தென் அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி நம்மளுடைய டிவைடர் இருக்குது பார்த்திங்களா, அதை யூஸ் பண்ணியும் கர்வ்டு லைனை மெஷர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ்